This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. கொய்யா இலை கொழுந்து, சீரகம், உப்பு சேர்த்து அரைத்து வாயில் போட்டு வெந்நீர் குடிக்க நல்ல பசி உண்டாகும். வேப்பம்பூவை தண்ணீரில் ஊற வைத்து அதை வடிகட்டி குடித்து வர பசியின்மை நீங்கும். சீரகத்தை பொடி செய்து பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசி ஏற்படும். சுக்கை தட்டி தண்ணீர் விட்டு கஷாயம் வைத்து அத்துடன் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குடிக்க பசி உண்டாகும். பசும்பாலில் மாதுளம்பழத்தோல், புளியங்கொட்டை தோல் இவைகளை இடித்து பொடி செய்து சாப்பிட்டு வர சீதபேதி குணமாகும். அவரை இலையை சாறு எடுத்து தயிருடன் சாப்பிட்டு வந்தால் சீதபேதி நிற்கும். கொய்யா வேரை கொதிக்க வைத்து காலையில் குடித்து வர பேதி சரியாகும். ஆளி விரைகளை அரைத்து சாப்பிட்டு வர சீதபேதி மற்றும் அஜீரணம் சரியாகும். இலந்தை பட்டையை கசாயம் செய்து அருந்தி வர இரத்தப்பேதி குணமாகும். நுங்கை தோல் உரிக்காமல் சாப்பிட்டு வர சீதபேதி குணமாகும். சீதபேதி மற்றும் இரத்தப்பேதி குணமாக அசோகு பூ, மாம்பருப்பு இவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து 3 சிட்டிகை அளவு பாலில் கலந்து அருந்தி வர வேண்டும். அன்னாச்சி பழம் ஒன்றை எடுத்து தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் ஓமத்தை பொடி செய்து போட்டு நன்றாக கிளறி அதில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி காய்ச்ச வேண்டும். அதை இரவில் வைத்திருந்து மறுநாள் காலையில் பிழிந்து சாறு எடுத்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பருத்த வயிறு குறையும். சின்ன வெங்காயத்தை பசு நெய்யில் வதக்கி அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அடிவயிறு சதை குறையும். சுரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் பருத்த வயிறு குறையும். பருத்த வயிறை குறைக்க இஞ்சி சாறை கொதிக்க வைத்து அதே அளவு தேன் ஊற்றி தினசரி உணவுக்கு பின் சாப்பிட்டு வரவும். சின்ன வெங்காயத்தை பசு நெய்யில் வதக்கி அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அடிவயிறு சதை குறையும். கோரைக்கிழங்கை தோல் நீக்கி சூப் செய்து வயிறு பெருத்து உடல் சிறிதாக உள்ளவர்களுக்கு கொடுத்து வந்தால் பெருத்த வயிறு குறையும். அகத்திக்கீரையை காய்ச்சி குடிக்க வயிற்றுப்புண் ஆறும். அம்மான் பச்சரிசி இலையை பாசி பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட வயிற்றுப்புண் ஆறும். வாழைப்பூவை தினமும் கூட்டாக செய்து சாப்பிட்டு வர உடல் ஊட்டமாகும், வயிற்றுப்புண் குறையும். பொடுதலை இலை, மிளகு, சீரகம் ஆகியவற்றுடன் உப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி அத்துடன் அரைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் குறையும். விளக்கெண்ணெய் கொதிக்கும் நிலையில் குப்பைமேனி இலைகளை போட்டு சடசடப்பு அடங்குவதற்கு முன் பச்சை இலையை இறக்கி ஆற வைத்து இலையை தனியாக எடுத்து மை போல அரைத்து எண்ணெயுடன் சேர்த்து இரவு படுக்க போகும் முன்பு 1/4 கரண்டி அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் குறையும். ஓகே நண்பர்களே, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி வீடியோ இன்னும் இருக்குது. அடுத்த வீடியோலையும் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.